பிரதமர் மோடி நாளை ராணுவ ஹெலிகாப்டரில் ராமேஸ்வரம் வர உள்ளதால் பேக்கரும்பில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேட் தளத்தில் ஹெலிகாப்டரை இறக்கி ஒத்திகை பார்க்கப்பட்டது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பிரபுரா வழங்க கேட்கலாம். பிரபுரா, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆன்மீக பயணமாக திருச்சியில் இருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக ராமேஸ்வரம் வர இருக்கிறார். ராமேஸ்வரம் வரக்கூடிய பிரதமர் மோடி ராமேஸ்வரம் அடுத்துள்ள அந்த பேக்கரும்பில் தனியார் பள்ளியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் தளத்தில் இந்த ஹெலிகாப்டர் இறங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஹெலிகாப்டர் தளமானது தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளதால் அந்த தளம் உறுதியாக இருக்கிறதா, ஹெலிகாப்டர் இறங்க ஏதுவான தளமா என்பது குறித்து இன்று சற்று முன்னர் ஒத்திகையானது நடத்தப்பட்டது. இருமுறை அந்த ஹெலிகாப்டர் அந்த தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள அந்த ஹெலிபேட் தளத்தில் இறக்கி ஒத்திகை செய்யப்பட்டது. தற்போது 2 முறை இறக்கி அது ஒத்திகை செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த புதிதாக போடப்பட்ட இந்த ஹெலிபேட் தளத்தில் ஏதேனும் இடர்பாடுகள் உள்ளதா அல்லது இந்த இடத்திலேயே ஹெலிகாப்டரை நாளை பிரதமருடன் இறக்கலாமா என்பது குறித்து பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்போது ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இந்த ஹெலிகாப்டரானது தற்போது உச்சப்பில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் பருந்து கடற்படை விமான தளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அங்கு ஐஎன்எஸ் பருந்து கடற்படை வீரர்களுடன் இந்த தளம் குறித்தும் ஒத்திகை குறித்தும் விசாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையை அடுத்து ராமேஸ்வரத்தில் பாதுகாப்பு விரிவாக செய்யப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய போலீசார் தங்குவதற்காக ஒரு 12 பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது.